பல காலங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள காட்டு மிராண்டிகளாட்ட வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம மனிதர்கள், ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒரு சமூகமா உருவாக்கிக்கிட்டாங்க. அது ஒரு தர்மமா எடுத்துக்கிட்டு, அது ஒரு எழுதப்படாத சட்டமா இன்னும் நம்ம இந்து தர்மத்துல நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு ஒரு காவல, ஒரு மிகப்பெரிய வேலியா இருக்கு. அடுத்து தாய் வழி வரும் சகோதரர்களுக்கு அப்படின்னு பெயர். பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் அந்த மரத்தை தாண்டி அது போகலையே அப்படின்ற ஒரு யோசனையில இந்த இந்திரன் மனித உருவம் எடுத்து அந்த கிளி கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த கிளி நினைச்சிருந்தா என்ன வரத்தை வேணாலும் கேட்டிருக்கலாம். அந்த கிளி கேட்ட வரம், அது சொந்தங்களா இருந்தாலும் சரி, சொந்தம் அல்லாத உறவா இருந்தாலும் சரி, இதற்காகத்தான் ஒரு சமூகம் படைக்கப்பட்டது. இந்த சமூகத்தில் உறவுகள் படைக்கப்பட்டன. இந்த உறவுகளை நாம் உடன் வைத்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு உரிமைகளை கொடுத்து ஒரு சம்பிரதாயத்தை படைச்சு வச்சா. அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல உறவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் உறவுகளை கடந்துதான் போய்கிட்டே இருக்கணும். இந்த உறவுகள் நம்முடைய சமூகத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கும். இதுல எந்த உறவுகள் நமக்கான உறவுகள், நமக்கு உண்மையா இருக்கிற உறவுகள், இந்த இந்து மதத்துல இந்த உறவுகளை வச்சு எப்படி சொல்லி இருக்கிறாங்க, இதை பத்தின தகவல்களை ஒரு புராண கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு புராண கதையை எடுத்துக்காட்டா வச்சு இந்த உறவுகள் எப்படி இருக்கும், எது உண்மையான உறவு அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை முழுமையாக கேட்டு எந்த உறவு நமக்கான உறவு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உறவுகள் எப்படி உருவாகுச்சு, சமூகம் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். பல காலங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள காட்டு மிராண்டிகளாட்ட வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டமா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துக்கு ஊர்னு பேர் வந்துச்சு. இந்த ஊர்ல இருந்து இன்னும் ஒரு சில மனிதர்கள் நகர்ந்து 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 ஒரு பெரும் கூட்டமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதற்கு பெயர் நகரம்னு பேர் வந்துச்சு. இந்த ஊர்லயும் சரி, நகரத்திலையும் சரி, ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒரு சமூகமா உருவாக்கிக்கிட்டாங்க. அதற்கு சமூகம்னு பேர் வந்துச்சு. ஒவ்வொரு சமூகத்திலும் அந்தந்த உறவுகளுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் சம்பிரதாயங்களை அமைத்துக் கொண்டார்கள். அந்த சம்பிரதாயங்கள் காலப்போக்கில் புனிதமாகி அது ஒரு தர்மமா எடுத்துக்கிட்டு, அது ஒரு எழுதப்படாத சட்டமா இன்னும் நம்ம இந்து தர்மத்துல நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம். எதுக்காக இந்த உறவுகளை நம்ம ஒரு சம்பிரதாயத்தை வச்சு கடைபிடிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னோம்னா, இந்த சம்பிரதாயங்கள் நம்மளுடைய சமூகத்துக்குள்ள இருக்கிற நம்மளுடைய உறவுகளை இந்தந்த இடத்துல இவங்க தேவைன்னு ஒரு நியதியோட அமைச்சிருக்கிறாங்க. உறவுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை பிள்ளைகள் உறவு, பங்காளிகள் உறவு, தாயாதிகள் உறவு, இந்த மாதிரியான உறவுகள் தான் காலப்பூரம் நம்ம சமூகத்துக்குள்ளேயே நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கிற உறவுகள். தந்தை வழி வரும் சகோதரர்களுக்கெல்லாம் பங்காளிகள்னு பெயர். தந்தை வழியில் வந்த சகோதரிகளுக்கெல்லாம் சம்பந்திகள்னு சொல்லுவாங்க. மாம மச்சனை சம்பந்திகள் மூலியமா தான் நம்ம பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து வாழ்ந்துக்குவாங்க. ஒரே சமூகத்துக்குள்ளேயே பொண்ணு கட்டிக்குவாங்க. அடுத்து தாய் வழி வரும் சகோதரர்களுக்கு தாயாதிகள் அப்படின்னு பெயர். தாயை ஆதியாக வைத்து வரும் சகோதரத்துவத்துக்கெல்லாம் தாயாதிகள்னு பெயர். பிறக்கும் போதுல இருந்தே நம்ம கூடவே இருக்கிற இந்த உறவுகளுக்கு சம்பிரதாயம்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்து அந்த சம்பிரதாயங்களை புனிதமாக்கி இது ஒரு எழுதப்படாத சட்டமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டு வர்றதுக்கான காரணம், இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு ஒரு காவலா, ஒரு மிகப்பெரிய வேலியா இருக்கும். அதே மாதிரி அந்த உறவுகளுக்கு நம்மளும் ஒரு காவலாகவும் வேலியாகவும் இருப்போம். என்னைக்குமே இந்த சமூகத்துக்குள்ள இந்த உறவுகள் விட்டு கொடுக்காம வாழ்ந்துக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட உறவுகளுக்கு ஒரு சம்பிரதாயம்னு வச்சு, அதுவும் ஒரு சில நியதிகளோட அந்த சம்பிரதாயத்தை அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் அந்த சம்பிரதாயத்துக்குள்ள என்னென்ன நியதி அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவேன். இப்ப நம்ம உறவுகளை பத்தி மட்டும் பார்ப்போம். இவை மட்டும் தானா உறவுகள்? இது மட்டும் தான் உறவா? இல்ல, இதற்கும் இந்து மதத்தில் ஒரு தத்துவம் வச்சிருக்கிறாங்க. பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உண்மையானவை. இது நம்ம இந்து மதத்துல இன்னைக்கும் பின்பற்றும் ஒரு மிகப்பெரிய தத்துவம். நம்ம பிறப்பால் இருக்கும் உறவுகள் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல உறவு. பிணைப்பால் உண்மையா எந்த உறவு இருக்கோ அதுதான் உறவு.
இப்போ ஒரு ரெண்டு ஆத்மா, ரெண்டு மனிதர்கள், ரெண்டு உயிர்கள் உறவோடு ஒரே மாதிரி ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஆத்மாவுக்கு அடி வாங்கும் பொழுது இன்னொரு ஆத்மா தானா துடிக்கணும். அதுதான் உண்மையான உறவு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தந்தையை பிச்சை எடுக்க வைத்த மகன்களும் இருக்கிறாங்க, மனைவியை பசியில் வாடவிட்ட கணவன்கள் இருக்காங்க, சகோதரர்கள் கோர்ட்டு வாசப்படி ஏற சகோதரர்கள் எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் ஒழுக்கம் இல்லாத பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்து மதம் சொல்லியிருக்கு. இப்போ ஹோட்டல்ல போய் நம்ம ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டோம்னா அந்த ரூமை நம்ம மறந்துடுவோம். அந்த ரூமை பத்தின யோசனையும் இருக்காது, அந்த பிணைப்பு இருக்காது. அப்படிப்பட்ட உறவுகளும் இருக்கு. அல்லாம நம்ம ஒருத்தரோட உறவுல இருக்கிறோம், ஒரு உண்மையான ஒரு பந்தத்துல இருக்கிறோம் அப்படின்னோம்னா அவங்க சொந்த வீடு மாதிரி நம்மளையே நினைச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட உறவுகளும் இருக்கு. வெறும் கூலிக்காக நம்மளுடன் இருக்கும் பந்தத்தை நாம் என்றும் நம்மோடு வைத்துக் கொள்ள கூடாது. எந்த பந்தம் ஏற்ற தாழ்வுகளில் சேர்ந்து வருகிறதோ அங்கதான் உண்மையான உறவு, உண்மையான பந்தம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது, நம்ம ஒரு இரக்கத்தை சந்திக்கும் பொழுது, நம்ம நல்லா இருக்கும்போது செஞ்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில இரக்கத்தை சந்திக்கும் பொழுது நமக்கு உதவி செய்யாம ஒதுங்குறாங்க பார்த்தீங்களா, அது உறவுகள் அல்ல. அது நம்முடன் நம் சமூகத்தில் நம் பிறப்பில் இருந்து கூடவே இருக்கிற உறவா இருந்தாலும் அது உறவல்ல, அது பந்தம் அல்ல. அவர்களிடம் உண்மை இல்லை. அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம எப்பவுமே தள்ளி வச்சுக்கணும். இதுவே பிறப்பால் நம்முடன் சொந்தங்களாக இல்லாதவர்கள் ஆயினும் அவங்க நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னா அது உண்மையான உறவு, அதுதான் உண்மையான பந்தம். இதை நம்ம உணர வேண்டும். நம்ம எப்ப கஷ்டத்துல இருக்கிறோமோ அப்பதான் இது நம்மளுக்கு புரியவே வரும். அந்த நேரத்துல எது சரியான உறவு, எது சரியில்லாத உறவு, அவங்களுடைய பாசத்துக்கு, அவங்களோட நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கான அளவுகோல் அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். அதனால நமக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு அனுபவம், நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம், இதுதான் சரியான உறவு, இது உறவு அல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாமே. நம்ம கண்ணீரை துடைக்கும் கைகள், காயத்திற்கு கட்டுப்போடும் கைகள், வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம், சோதனையில் கூடவே வரும் நட்பு, இதுதான் உண்மையான பந்தம். இங்குதான் உறவு முழுமை அடைகிறது. இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். காசிராஜன் அப்படின்ற அரசனுடைய நாட்டுல ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடன் தன் அம்புல விஷத்தை தடவி வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்கான். அவனுக்கு அந்த அன்னைக்கு வேட்டை கிடைச்சாதான், ஏதாவது ஒரு மாமிசம் கிடைச்சாதான் அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு உணவு. அந்த காட்டுக்குள்ள போயிருக்கும் பொழுது மான் கூட்டத்தை பார்த்து அந்த வில்ல ரொம்ப வேகமா அந்த மான் மேல ஏவி விடுவார். அப்ப அந்த மான் மேல படாம அந்த வில் போய் ஒரு பழைய மரம், பழுத்த மரம், ஆனா நல்லா காய்ச்சி நல்ல பழங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கிற நல்ல மிகப்பெரிய ஒரு செழுமையான ஒரு மரத்துல போய் நல்லா குத்திருது. அந்த அம்புல விஷம் தடவி இருந்ததுனால அந்த மரம் பட்டு போயிருது. அதுல இருந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிருது, பூக்கள் எல்லாம் காஞ்சு போயிருது. அப்படியே அந்த மரமே பட்டு போய் காஞ்சு போய் விழுகிற ஒரு சூழ்நிலையில உயிர் பிடிச்சும் பிடிக்காம அது அப்படியே ஒரு மொட்டை மரமாக இருக்குது. அந்த மரத்துல ஒரு கிளி குடியிருக்கு, கூடு கட்டி. அந்த கிளி இந்த மரம் காஞ்சு போனாலும் பட்டு போனாலும் அந்த கிளி அந்த மரத்தை விட்டு வெளியில போகல. சுத்தி நிறைய பசுமையான மரங்கள் இருந்தும் அந்த மரத்தை விட்டு அந்த கிளி வெளியில போகல. அது சாப்பிடவும் போகல, சாப்பாடே இல்லாமல் அந்த மரத்திலேயே அது குடியிருக்கு. அந்த நேரத்துல இந்திரன், என்னடா மரம் பட்டு போயிருக்கு, இந்த மரத்திலேயே இந்த கிளி இன்னமும் தங்கி இருக்கு, இதுக்கு வெளியில போய் இறை தேடி பிழைத்துக் கொள்வதற்கு வழி இருந்தும் அந்த மரத்தை தாண்டி அது போகலையே அப்படின்ற ஒரு யோசனையில இந்த இந்திரன் மனித உருவம் எடுத்து அந்த கிளி கிட்ட போய் கேட்கிறாரு, உனக்கு தான் வர வாய்ப்புகள் இருக்குல்ல, நீ இந்த மரத்தை விட்டு போட்டு அடுத்த மரத்துக்கு போயிருக்கலாம், பசுமையான மரம் நிறைய இருக்கு, நீ உணவு தேடி வெளியில போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த இந்திரன் கேட்கும் பொழுது அந்த கிளி வந்திருப்பது இந்திரன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சுவாமி வந்திருக்கிற நீங்க இந்திரன் எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? நான் எப்படி இந்த மரத்தை விட்டுட்டு போவேன்? நான் பிறந்ததப்போ, நான் கஷ்டப்பட்டப்போ, நான் அண்டி பிழைக்கிறதுக்கு இடம் இல்லாதப்போ எனக்கு வாழ்றதுக்கு இடம் கொடுத்தது இந்த மரம். எவ்வளவு பெரிய காத்து மழை புயல் வந்தாலும் என்னை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டது, என்னை அப்படியே அரவணைச்சு வச்சிருந்தது இந்த மரம். நான் பசியில் இருக்கும்போது எனக்கு தீனி போட்டது இந்த மரம். என்னை சாப்பிட வர்ற, என்னை வேட்டையாட வர்ற பகைவர்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துனது இந்த மரம்.
இப்படி பல காலங்களாக இந்த மரத்தை அண்டி பிழைப்பு நடத்துறேன்னா, இன்னைக்கு இந்த மரம் பட்டு போச்சுன்னு இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டேன்னா அங்க தர்மத்துக்கு என்ன வழி? ஒரு தர்மத்தோட இருக்கணும். உறவு, என்னை வாழ வைத்த உறவு இந்த மரம். இந்த மரத்தை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இந்த மரம் இப்படி ஒரு நிலையில இருக்கும் பொழுது நானும் அது கூட சேர்ந்தே இருப்பது தானே உண்மையான தர்மம், உண்மையான உறவு, உண்மையான அன்பு அப்படின்னு அந்த கிளி அந்த இந்திரன் கிட்ட சொல்லவும் இந்த இந்திரன் பிரமிச்சு போயிட்டார். கிளிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தர்ம நோக்கமா, இவ்வளவு பெரிய ஒரு நியாயத்தை அதை சொல்லுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிச்சு போய், உனக்கு இப்பவும் வேற வாய்ப்புகள் இருக்கு, நீ இங்கிருந்து எந்திரிச்சு வேற மரத்துல போய் உட்காரு, இனி இந்த மரம் பிழைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னை வாழ வைத்த இந்த மரத்தை நான் வாழ வைக்க வேண்டும். அப்படி முடியலைன்னா அந்த மரத்தோடவே நான் சாகிறேன். இந்த மரம் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு தன்னந்தனியா இயங்க முடியும் அப்படின்னா அதற்கு காரணமே இந்த மரம் தான். அப்ப என்னுடைய அன்பையும், என்னுடைய நன்றி கடனையும், என்னுடைய உண்மையான நேசத்தையும் தர்மம் அப்படின்ற வழியில நான் அந்த மரத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லும் பொழுது இந்திரன் பிரமிச்சு போய், மனிதர்களுக்கு கூட இல்லாத ஒரு குணம் சாதாரண ஒரு கிளிக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி, கிளியே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லுவார். இந்த கிளி நினைச்சிருந்தா என்ன வரத்தை வேணாலும் கேட்டிருக்கலாம். நான் அந்த கிளி கேட்ட வரம், இந்த மரம் மறுபடியும் தலைச்சு நிக்கணும். தனக்கு கேட்கல, தன்னை வாழ வச்ச மரத்துக்கு கேட்குது. இந்திரன் பிரமிச்சு போயிட்டார். என்னடா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா, இந்த மரம் மறுபடியும் தலைக்கணும்னு சொல்ற, இது ஆல்ரெடி பட்டு போய் எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, என்னை வாழ வச்ச மரம் அதுவும் வாழணும், அப்பதான் நானும் வாழ்ந்ததுக்கான அர்த்தம், இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இந்திரன் கொஞ்சம் அமிர்தத்தை அந்த மரத்து மேல தெளிச்சு விட்டு அந்த மரம் மறுபடியும் காய்ச்சி, மறுபடியும் இலை தலைகளோட பழம் காய்ச்சி பூ பூத்து அழகா செழுமையா இருந்துச்சு. அப்ப அந்த கிளி தன்னை வாழ வைத்த அந்த மரம் மீண்டும் வாழ வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப உண்மையாகவும் உணர்வோட அந்த உறவுக்கு மரியாதை கொடுத்தது. அப்படிப்பட்ட உறவு தான் உண்மையான உறவு. அது சொந்தங்களா இருந்தாலும் சரி, சொந்தம் அல்லாத உறவா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட உறவே உண்மையான உறவு. நம்மளை வாழ வச்சிருக்காக அப்படின்னா நம்ம அவங்க ஒரு கஷ்டத்துக்குள்ள போகும்போது அவங்கள வாழ வைக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உறவுகள் அப்படி பண்றாங்களா? இல்ல. கூட இருக்கிறவங்க கஷ்டத்துக்குள்ள போனா அதை பார்த்து வேடிக்கை தான் பாக்குறாங்க. உங்களால என்ன முடியுமோ அது அவங்களுக்கு உதவி நீங்க செய்யும் பொழுது அவங்க நல்லா இருக்கிற காலத்துல உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க. இதற்காகத்தான் ஒரு சமூகம் படைக்கப்பட்டது. இந்த சமூகத்தில் உறவுகள் படைக்கப்பட்டன. இந்த உறவுகளை நாம் உடன் வைத்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு உரிமைகளை கொடுத்து ஒரு சம்பிரதாயத்தை படைச்சு வச்சா. ஆனா நம்ம சம்பிரதாயத்துக்காக எனக்கு இந்த உரிமையை நீ கொடுக்கலன்னு நம்ம அதுக்கு சண்டை கட்டத்தான் தயாரா இருக்கிறோமோ இல்லையோ, அந்த சம்பிரதாயத்தை நமக்காக உரிமையை கொடுத்துருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த உறவுகளோட உடன் சேர்ந்து போராடுறதுக்கோ வாழ்றதுக்கோ நம்ம தயாரா இல்லை. உறவுகளே, உறவுக்கு மதிப்பளியுங்கள். உங்களை வாழ வைக்கும் உறவுகளுக்கு மதிப்பளியுங்கள். பங்காளிகளே, சொத்து சண்டைக்காக கோர்ட்டு வாசல் ஏறதை விட்டுட்டு உங்களுடைய பங்காளிகளுடன் சேர்ந்து நீங்களும் வாழ தயாராகுங்கள். சந்தோஷம் என்றும் நிலைத்து நிற்கும். நிம்மதிக்கு குறைவே இருக்காது. உணவுக்கும் குறைவு இருக்காது. நன்றி, வணக்கம்.